அண்மை செய்தி. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற காரில் திடீரென தீப்பற்றியதால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண்குமார். வணக்கம் அருண்குமார். இந்த தீ விபத்துக்கான காரணம் என? தற்போது தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டதா? விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலையிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மதுராந்தகம் புறவழி சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது காரின் முன் டயர் பழுதாகிய நிலையில் கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு மார்க்கமான சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கார் தலைக்கு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 3 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காரானது தீ விபத்து ஏற்பட்டதால் உடனடியாக அப்பகுதிக்கு வந்த மதுராந்தகம் தீயணைப்புத் துறையினர் தீ எரிந்திருந்த காரினை தீயணைப்புத் துறையினர் தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காரானது தீப்பற்றி எரிந்ததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலாக காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.